இபிஎஸ் கேஏஎஸ் இடையே கடுமையான மோதல் வெடித்திருக்கிறது. அரசியல் களத்தில் அது தொடர்ச்சியாக எதிரொலித்து வருவதை நாம் பார்க்கிறோம். நேற்று மாலை செங்கோட்டையனை அதிமுகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடியவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு எதிர்வினையாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பையும் தற்போது நாம் பார்த்திருக்கிறோம். செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே அவர் குறிப்பிட்டதை போல 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக பி டீமாக இவர்கள் மூவருமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். கூடுதலாக கடந்த காலத்தில் குறிப்பாக 2017ஆம் ஆண்டு காலத்தில் நடைபெற்ற அரசியல் களத்தின் கருத்து மோதல்களை ட்விட்டரில் பதிவிட்ட கருத்துக்களையும் வீடியோக்களின் வாயிலாகவும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் காட்டிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். கடந்த 2017ஆம் ஆண்டு குற்றவாளி சசிகலா என்று குறிப்பிட்டு பேசியவர்தான் ஓ பன்னீர்செல்வம். இதே டிடிவி தினகரன் எப்படி ஓ பன்னீர்செல்வத்தை விமர்சித்து பேசியிருக்கிறார் என்றும், செங்கோட்டையன் கடந்த 6 மாத காலமாகவே திமுகவின் பி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்ல, நீக்கப்பட்டவர்களோடு அவர் தொடர்பில் இருந்ததனால்தான் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று மூவர் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தும் அவர் பேசியிருக்கிறார். தற்காலிக பொதுச் செயலாளர் என்று செங்கோட்டையன் குறிப்பிட்டது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் சற்றே ஆவேசம் அடைந்திருக்கிறார். நான் தான் பொதுச் செயலாளர் என்பது அனைவருக்குமே தெரியும். நீதிமன்றத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஏன் கேள்வியாக எழுப்புகிறீர்கள் என்ற விஷயத்தையும் அவர் இன்றைக்கு பகிர்ந்திருக்கிறார். அதிமுகவினுடைய இந்த உட்கட்சி மோதல் என்பது நீண்ட காலமாகவே நீடித்து வருகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இரட்டை தலைமையில் இருந்து ஒற்றை தலைமைக்கு மாறியதற்கு பிறகு அரசியல் களத்திலும் நீதிமன்ற தளத்திலும் கடுமையான சட்ட போராட்டத்தை அதிமுக தலைவர்கள் நடத்தி தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதிமுக பொதுச் செயலாளர் இரட்டை இலைக்கு தான் ஒற்றை தலைமை என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபித்து பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் வெற்றி பெற இயலவில்லை. இந்த ஒரு கருத்தை குறிப்பிட்டுதான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரலை ஓங்கி ஒழிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பார்வையாக முன்வைக்கின்றனர். இதற்கு முன்பாக செங்கோட்டையன் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். 1972 முதல் 1975 பொதுக்குழு கூட்டியது தொடங்கி எம்ஜிஆரால் தான் எவ்வாறு புகழப்பட்டேன், அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவனாக எப்படி நான் செயல்பட்டேன் என்பது தொடங்கி பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்திருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் செயலாளர் தான், 53 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக அதிமுகவில் பயணித்து வந்தவன் நான், எனவே சட்ட போராட்டத்தை நடத்துவேன், இந்த நீக்கம் என்பது செல்லாது, நான் கண்ணீர் சிந்தும் நிலை உருவாகி இருக்கிறது என்ற வகையில் தனது ஆட்சேபனையை ஆவேசத்தோடு அவர் பகிர்ந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் 77 இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினர், 89 தான் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், நான் அவருக்கும் சீனியர், எனக்கு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் எப்படி இத்தகைய ஒரு நடவடிக்கையை ஒரு மூத்த உறுப்பினர் மீது எடுக்க முடியும் என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக அவர் எழுப்பியிருக்கிறார். எம்ஜிஆர் தோல்வியே காணாதவராக இருந்தார், ஆனால் செல்வி ஜெயலலிதா ஒருமுறை தோற்றாலும் மறுமுறை வெற்றி பெற்ற ஒரு சாதனையாளர் என்ற வகையிலும் அவர் தனது கருத்தை பதிவிட்டு இபிஎஸ் மீது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்ததையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் இணைகிறார். வணக்கம் திருமதி லட்சுமி. வணக்கம் தம்பி. இப்ப செங்கோட்டையன் பிரஸ் மீட்டு, அதற்கு எதிர்வினையா எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்டு, இது எதை நோக்கி போகுது? குறிப்பா இந்த தேவர் ஜெயந்தி விழாவிலிருந்து இந்த ஒருங்கிணைப்பு, நாங்க ஒருங்கிணைப்போம் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்ப எடப்பாடி பழனிசாமி அதற்கு எதிர்வினை ஆட்சி இருப்பது, இது எதை நோக்கி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களோ அந்த கன்ஃபியூஷன்ஸோ எதுக்குமே எந்த வகையிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால முற்றுப்புள்ளி வைக்க முடியல அப்படிங்கறதுதான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டது, நேற்றைக்கு பறிக்கப்பட்ட பிறகு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு அந்த மாவட்டத்தை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறதுனால பதவி பறித்தால் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுக்காக நேற்றைக்கு அவரை கட்சியிலிருந்தே நீக்கி இருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு பதில் கொடுத்திருக்கிறது என்னன்னா, நான் எடுக்கிறது தான் முடிவு, என்னை மீறி யாரும் எந்த முடிவுகளும் இங்க எடுக்க முடியாது, நான் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரியான தொனியில தான் அவருடைய இன்றைய சந்திப்பு இருக்கிறது. இப்ப இது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல இவங்கெல்லாம் ஒரு பெரிய சக்தியே கிடையாது,
பிரிந்து சென்றவர்கள்னு சொல்லாதீங்க, நீக்கப்பட்டவர்கள், தனிநபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப குறிப்பா செங்கோட்டை நீக்கத்தை எல்லாம் அந்த பகுதி நகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள்லாம் வெடி வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க. இப்பதான் நாங்க வலிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? இல்ல இதுல வந்து பக்கத்துல உட்கார்ந்திருக்க செம்மலைக்கு அவர்களுக்கு கூட இதுல வந்து நிறைய நெருடல்கள் இருக்கு. அவருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். ஆனா அவர் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் இனி வந்து யாரும் இதை பத்தி பேசவே மாட்டாங்க. சசிகலாவையோ தினகரனையோ இல்ல ஓபிஎஸ்சியோ மீண்டும் இணைப்பது, இல்ல இப்போ செங்கோட்டையனையும் சேர்த்துக்கலாம், மீண்டும் கட்சிக்குள்ள இணைப்பது, கட்சி ஒருங்கிணையணும் அப்படிங்கறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இனி கட்சியினுடைய நலன் அப்படிங்கிறது யாரும் பேச போறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் கட்சி, நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்ற அந்த துணியில தான் செயல்பட தொடங்கி இருக்கிறார். இது வந்து அவர் வந்து ஜெயலலிதா மாதிரி தன்னை நினைத்துக் கொள்கிறார், பாவித்துக் கொள்கிறார். அது வந்து அதற்கு அந்த இடத்துல அவர் இல்லை அப்படிங்கறத அடுத்த ஒருவேளை வேறு அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகள் இருந்தால் அவருக்கு வந்து அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதற்கு பிறகு வந்து கட்சிக்குள்ள வேறு யாருமே இது மாதிரியான எந்த பேச்சுக்களுமே இல்லாம பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இதை செய்திருக்கிறார். ஆனால் அவர் கேட்கக்கூடியது இவங்க எல்லாருமே நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே நீக்கப்பட்டவர்களால தான் அன்றைக்கு சசிகலாவால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து நிறைய ட்வீட்ஸ் போட்டிருந்தார் 2017. அதற்கு பிறகு இப்போ வந்து அந்த சசிகலாவோடவே போய் பேசிக்கிட்டு இருக்காரு. யார் துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதே சசிகலாவை ஜெயலலிதா கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாங்க. அதாவது போயஸ் கார்டன்ல இருந்து வெளியேற்றி இருந்தாங்க. திரும்பவும் போயஸ் கார்டனுக்குள்ள சசிகலாவை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த சசிகலா தான் ஜெயலலிதா அட்மிட் ஆயிருந்த போது ஹாஸ்பிட்டல்ல 75 நாட்கள் இருந்த போது அதே சசிகலா தான் ஜெயலலிதாவோடு இருந்தார். அப்போ இவரும் அமைச்சராக இருந்தார். அன்றைக்கு நீக்கப்பட்ட ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து கண்ணீரோட பதவி ஏற்றுக்கிட்டதும் உண்டு. அதற்கு பிறகு ஓபிஎஸ்னால பிரச்சனை வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூவத்தூர்ல வச்சு பதவி கொடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கணும், தோல்ல கை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் தான் முதலமைச்சர்னு அனௌன்ஸ் பண்ணதும் அதே சசிகலா தான். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் வந்து 18 பேரை பிரிச்சு கூட்டிக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்றாரு. சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு இந்த ஆட்சியை காப்பாற்றணும், இந்த ஆட்சி கூடவே நிக்கணும்னு அன்னைக்கு ஓபிஎஸ் எதிராக நின்ன போது நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்றைக்கு உதவியாக இருந்தவர், நம்பிக்கையாக நின்றவர் டிடிவி தினகரன். அதற்கு பிறகு 2017 தேர்தலில் ஆர்கே நகர் தேர்தலில் அந்த கவுண்டர்மேன்டான எலெக்ஷன்ல இவரே தான் கேண்டிடேட்டா டிடிவி தினகரனை கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றாரு. அதற்கு பிறகு இவரே தான் அவருக்கு பிரச்சாரமும் செய்யறாரு. அப்ப அம்மாவால் நீக்கப்பட்டவர்கள், அம்மாவால கட்சியிலிருந்து வெளியில போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே இவர் அந்த கட்டத்துல ஏன் கூட இருந்தார் அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா? அதற்கு பிறகு தனக்கு பவர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நீக்கங்கள் எல்லாமே நடந்தது. அதிமுகவுக்குள்ள எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, செங்கோட்டையன் மட்டும் இல்ல, ஓபிஎஸ் மட்டும் இல்ல, எல்லாருமே முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுவார்கள். எப்போதுமே வந்து பி டீம் வந்து திமுகவோடு நட்பில் இருக்கிறார்கள் அல்லது அவங்க வந்து இணக்கமாக இருக்கிறார்கள். கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப கூட டிடிவி தினகரன் பேசியிருக்கிறாரு, எடப்பாடி தான் உண்மையான திமுகவின் பி டீம்னு. இவங்க கொடநாடு வழக்குல பார்த்து சொல்றாங்க, அவர் இவங்களை பார்த்து திமுகவின் பி டீம். இந்த பி டீம் விமர்சனங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இரு தரப்புலையும் நம்ம பார்க்கலாம். இல்ல அதிமுக வந்து அவங்க தொண்டர்கள் எல்லாருமே விஜய் கூட பேசுற அளவுக்கு வந்துருச்சுங்க. விஜய் வந்து அவருடைய மதுரை மாநாட்டுல பேசுறாரு. பேசின பிறகு அதற்கு பதில் சொல்ல முடியல எடப்பாடி பழனிசாமியால. அவங்களோட கட்சி கொடி எங்க கூட்டத்துல பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோன்னு சொல்றாரு. அவ்வளவு அதாவது விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு பேசுனது அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருத்தர் மனசுலயும் தச்சிருக்கும். ஏன் இது மாதிரி புதுசா வந்த ஒரு கட்சி தலைவர் கூட நம்முடைய கட்சியை விமர்சிக்கிறாரே அப்படின்னு அன்னைக்கு பதில் சொல்ல முடியல எடப்பாடி பழனிசாமியால. இன்னைக்கு அதுக்கு பிறகு வந்து கொடி பறக்குது அப்படிங்கிறாரு. அப்ப ஏடிஎம்கே அதனுடைய தன்மையை இழந்து, அதனோட அந்த ஸ்ட்ரென்த்தை இழந்து, அந்த ஒரு காடர் பார்ட்டியாக இருந்த அந்த ஸ்ட்ரென்த்தை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இந்த பிரஸ் கான்ஃபரன்சஸ் எல்லாம் இன்னும் பெரிய அளவுல அந்த டேமேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கல. செங்கோட்டையன் கேட்கக்கூடிய கேள்விகள் 2-3 கேள்விகள் நியாயமான கேள்விகள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் இல்லை. நீங்க சொன்னீங்க 2029 வரைக்கும் எந்த கட்டத்திலயும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க கூட்டணிக்கு நீங்க தான் போயிருக்கீங்க. 6 பேர் வந்து நாங்க சந்திச்சு கட்சி வலிமை பெறணும்னு தான் சொன்னோம். அதுல என்ன தவறு? யாரா இருந்தாலும் சொல்லலாம். இப்ப நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். அதிமுக வலிமையாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அந்த 6 பேர் சந்தித்தது இல்லைன்னு சொல்றாரு இது வரைக்கும்.
சரி, அது இல்ல. ஆனா அவங்க அவங்க அவருக்கு அவர் கேட்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதானே, எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்குங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பயணிக்கலாம்னு. எப்படி துரோகம் செஞ்சவங்கள சேர்த்துக்க முடியும்னு கேட்கிறார். அதற்கான விளக்கமும் செங்கோட்டையன் கொடுத்துட்டார். எஸ்டிஎஸ் வெளியில போன போது அவரை சேர்த்துக்கிட்டாங்க. இதே வளர்மதியும் இதே காளிமுத்து அவர்களும் சிக்கலாக இருந்த போது அதற்கு பிறகு அம்மாவே அவங்களுக்கு பதவி கொடுத்து திரும்பவும் உள்ள கூட்டிக்கிட்டு வந்தாங்க. சசிகலாவை போயஸ் கார்டன்ல இருந்து ஜெயலலிதா நீக்குனாங்க தான், ஆனா திரும்பவும் சசிகலாவை அவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க. இந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில்? எல்லாமே முன்னுக்கு பின் முரணான ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு அதிமுக அதனுடைய தன்மையும் அதனுடைய செல்வாக்கையும் இழந்து சில காலம் ஆயிட்டது. நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து அதிமுகவில் இந்த உட்கட்சி பூசல் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. ஆனால் இது உட்கட்சி பூசலே கிடையாது, களை எடுத்திருக்கிறோம் என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் தனது தரப்பு கருத்தாக அவர் முன்வைத்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மத்தியில் நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று குறிப்பிட்டு அன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த காலகட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் பாராட்டு விழாவின் போது செல்வி ஜெயலலிதாவின் படம் இடம்பெறவில்லை என்ற வகையில் கடந்த பிப்ரவரி மாதமே அவர் தனது ஆட்சேப குரலை எழுப்பியிருந்தார் என்பது நாம் அனைவருமே அறிந்ததுதான். அதற்கு பிறகு சட்டப்பேரவையிலும் அவர் தனித்த வகையிலேயே செயல்பட்டு கொண்டிருந்ததும் நமக்கு நினைவிருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறான ஒரு மோதல் போக்கு என்பது நீடித்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் திரு ஆர் கே. வணக்கம். இப்ப செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட்டையும் எடப்பாடியினுடைய பிரஸ் மீட்டையும் நாம பார்த்தோம். இருவருடைய இந்த கருத்து மோதல் எதை நோக்கி போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு ஆர் கே. இல்ல அதிமுக இருக்கிற குழப்பத்தை தான் இது மறுபடியும் கோடிட்டு காமிக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்போ செங்கோட்டையன் இவருடைய எடப்பாடியினுடைய கரங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இதுவரை திருசங்கு சுரகத்தில் இருந்தாரு செங்கோட்டையன். இப்போ அதுல இருந்து அவருக்கு ஒரு விடிவு கிடைச்சது, கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு சேர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அது செங்கோட்டையன் தான். அப்போ முன்னாடி இருக்கிற அவருடைய அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, போன ஒரு வருடமாகவே அப்படித்தான் இருந்தது. இவரை ஒன்றும் கன்சல்ட் பண்ணாம இருந்த ஒரு போக்கு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்காக இருந்தது. அப்போ அதுல இருந்து ஒரு விடுவி வந்திருக்கிறது. நீங்க அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்வார் என்று நமக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதை தவிர இப்போ பிஜேபியினுடைய பி டீம் இன்னொருத்தரை பார்த்து டிஎம்கேனுடைய பி டீம் எல்லாம் சொல்றது அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். சும்மா அது ஒரு சவுண்ட் பைட்டுக்காக நல்லா இருக்கு. இல்ல இப்ப இவங்களெல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸாவே எடப்பாடி பழனிசாமி கருதல. இவங்களெல்லாம் பிரிந்து சென்றவர்கள்லாம் சொல்லாதீங்க, நீக்கப்பட்டவர்கள்னு சொல்லுங்க, களை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்றாருல. அப்ப அவருடைய நம்பிக்கையை அந்த வகையில இவங்களெல்லாம் நீக்கிட்டு ஒற்றை தலைமையா வலிமையா அவர் வந்துட்டாருன்னு பார்க்கணுமா, இல்ல செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆல இன்னும் கூடுதலா ஏதாவது சேதாரம் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இல்ல கட்சிக்குள்ளால இப்ப இருக்கின்ற நிலைமையை பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையாகத்தான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமி என்ன வேணா சொல்லலாம், ஆனா எப்போ அந்த அதே எடப்பாடி பழனிசாமியினுடைய அதே கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு தலைவர் கட்சியை விட்டு போறாரோ அப்ப இந்த எல்லா ஆர்குமெண்ட்டும் அப்படியே விழுந்துருதாகத்தான் நான் காண்கிறேன். அப்போ அங்கதான் பிரச்சனை வருது. இப்போ ஒரு டிடிவியோ இல்லை என்றால் சசிகலாவோ இல்லை என்றால் ஓபிஎஸ்ஓ மாறி நிற்பதில் ஒரு பெரிய ஒரு லாஸ் அதிமுக இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம். அதற்காக வேற வழிகள் இருக்கு. நாயந்தனை வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க. அது கோர்ஸ் ஒரு பரிதி மட்டும் தான் நடக்கும் கூட, பட் ஒரு லிமிட் மட்டும் தான் நடக்கும் கூட. பட் ஆனால் இப்போது உங்க கம்யூனிட்டி இருந்தே ஒருத்தர் விட்டு போகும்போது அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கிறேன். இது சும்மா வீராப்பு பேச்சாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு வயபிள் ஒரு என்ன பண்றது எதிர்கற்பனராக இப்போ உருவெடுத்திருக்கிறார்கள் இந்த டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா மற்றும் செங்கோட்டையன். நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.